3x square plus 2xy minus 8y square is equal to 0 எனில் x plus 2y மற்றும் 3x plus y இவற்றின் விகிதம் காண்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் x y நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே பாருங்க 3x square plus 2xy minus 8y square. ஓகேங்களா? ஸோ இந்த மூணை வச்சு என்ன பண்ணலாம் லாஸ்ட் பெருக்குவோம். பெருக்கினா வரும் மைனஸ் 24. ஓகே அப்ப பெருக்குனா மைனஸ் 24 கூட்டினா பிளஸ் 2. அப்ப எந்த நம்பர் வைக்கலாம்? 6 நாங்கா 24. அப்ப மைனஸ் எங்க போடுங்க? இங்க மைனஸ் போடுங்க. அப்பதான் நீங்க கூட்டும் போது பிளஸ் 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? 6 மைனஸ் மைனஸ் 24 6 மைனஸ் கூட்டினா பிளஸ் 2. ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க 3 நாள் பெருக்கின மாதிரி திரும்ப 3 நாள் டிவைட் பண்ணும். அப்ப 3 நாள் டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்? 1 3 3 2 3 6. ஓகேவா? இங்க அடிக்க முடியாது. ஓகே அப்ப இங்க என்ன ஆகும்? x பிளஸ் 2 வரும். இங்க என்ன வரும்? x மைனஸ் 4/3 அது மாதிரி வரும். ஓகேங்களா? அப்ப இதுல x ஓட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 2 ஆயிரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4/3 வரும். ஓகேவா? அப்ப இப்படி வந்துச்சுன்னா இங்க x ஓட மதிப்பு மைனஸ்ல வர வாய்ப்புகள் இல்ல. அப்ப இங்க 4/3ல மேல உள்ளது x கீழே உள்ளது என்னது y அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க பிளஸ்ல வரனால x ஓட மதிப்பு மைனஸ்ல போகும். அப்ப மைனஸ்ல எடுக்க கூடாது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா x ஓட மதிப்பு பிளஸ்ல போகும். அப்ப பிளஸ்ல போச்சுன்னா மேல உள்ளது x ஓட மதிப்பு கீழே உள்ளது y ஓட மதிப்பு. அப்ப x ஓட மதிப்பு 4 y ஓட மதிப்பு 3 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அப்ப x ஓட மதிப்பு 4 y ஓட மதிப்பு 3. அப்ப x plus 2y மற்றும் அப்ப 3x plus y. அப்ப x ஓட மதிப்பு 4 plus 2 3 plus 3 x ஓட மதிப்பு 4 y ஓட மதிப்பு 3. அப்ப எவ்வளவு வரும்? 4 plus 6 plus 12 plus 3. ஓகேவா? இங்க விகிதம். அப்ப 4 யாரு கூட்டினா 10:15. இப்ப அடிச்சவள வரும் 2:3. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட்.